ஸ்ரீனிவாச திருவேங்கடம் உடையான் ஸ்ரீனிவாச திருவேங்கடம் உடையான் ஜெய கோவிந்த முகுந்த ஆனந்தா ஸ்ரீனிவாச திருவேங்கடம் உடையாள் ஜெககோவிந்த முகுந்த ஆனந்தா ஸ்ரீனிவாச திருவேங்கடம் உடையாள். திருத்தல தரிசனத்தில் இன்றைய தினம் குழந்தை பேறு நல்கக்கூடிய சந்தான வளம் அள்ளித்தரக்கூடிய ஸ்ரீ சந்தான ஸ்ரீனிவாசர் கோவில் முகப்பே. இப்போ சென்னையில் என்ன நதி அப்படின்னு கேட்டால் நம்மளாம் கூவம் அப்படிம்போம். அது ஏதோ அழுக்காக இருக்கிற மாதிரி நம்ம முக எக்ஸ்பிரஷன்லே தெரியும். ஆனால் இப்போ துர்நாற்றத்தோடு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய கூவம் நதியே அந்த காலத்தில் கிழப்பாலாறு விருத்தக்ஷீர நதின்னு கொண்டாடப்பட்டது. தற்போது கல்பாக்கத்திற்கு அருகே கடலில் கலக்கக்கூடிய பாலாறு முதல்ல இந்த வழியாகத்தான் போய்கொண்டிருந்தது. பாலாறு திசை மாறியதற்கு அப்புறம் சில சிற்றாறுகள்லாம் ஒன்று சேர்ந்து கூவம் அப்படின்னு அழைக்கப்பட்டது. தற்போது முகப்பேர் அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்த இடம் மகப்பேறு அப்படின்னு ஆச்சு. எதுக்காக இது அப்படின்னா எப்படி எப்படிலாம் பேர் மாறுகிறதுங்கிறதுக்காக. குழந்தை செல்வத்தை அளிக்கும் சந்தான ஸ்ரீனிவாசர் கோவில் கொண்ட இந்த முகப்பேர் ரொம்ப அற்புதமான இடம். மகப்பேருங்கிறது முகப்பேர் அப்படின்னு ஆச்சு. பாலாற்றினுடைய கரையில் தற்பொழுதைய கூவம் நதி சுமார் 45 ஏக்கர் பரப்பில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. அப்பொழுது இது சிவவிஷ்ணு கோவிலாக இருந்தது. இந்த கோவிலை 1338 சிவவிஷ்ணு ஆலயமாக காஞ்சி ஆண்ட மல்லிநாத சம்புவரையன்கிற ராஜா கட்டினார். மதவெறி கொண்ட துருக்கியர்களால் இந்த கோவில் சின்னாபின்னப்படுத்தப்பட்டு அழிக்கப்பட, கோவில் அழிந்தாலும் சந்தான ஸ்ரீனிவாசரை அங்கிருந்த மரம் ஒன்று தாங்கி கொண்டிருக்கு. எப்படியெல்லாம் நம்முடைய கோவில்கள் பாதுகாக்கப்பட்டிருக்குன்னு ஆச்சரியமாக இருக்கும். அழகிய மணவாளுடைய சரித்திரம் நமக்கு தெரியும் இல்லையா? அப்படி ஒரு கோவிலில் ஒரு கதை. கிபி 1873 இந்த ஊரில் கிராம அதிகாரியாக இருந்து ஸ்ரீ அருணாச்சல முதலியார் ஊர் மக்கள்லாம் திரட்டி வந்து பிரம்மாண்டமான இந்த சிலையை மேற்கே சுமார் 2 ஃபர்லாங் தூரத்திற்கு உருட்டி கொண்டே வந்து தன்னுடைய சொந்த நிலமான வெள்ளாள தெருவில் இருக்கும் தற்போதைய இடத்துல பிரதிஷ்டை பண்ணுறார். மேலும் கோவில் இருந்த இடத்துலேருந்து பழைய கற்கள்லாம் எடுத்து வந்து கொஞ்சம் பழமை மாறாமல் சிற்ப வல்லுநர்கள்லாம் வச்சு கருவறையை அமைத்தார்கள். 1981 ஆலயத்தினுடைய வளர்ச்சி கருதி ஸ்ரீ சந்தான ஸ்ரீனிவாச பெருமாள் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படின்னு அமைப்பை ஏற்படுத்தி இந்த அமைப்பு கோவிலினுடைய நிர்வாகத்தை கவனித்து வருகிறது. இந்த கோவில் முகப்பேர் வெஸ்ட் வெள்ளாள தெருவில் இருக்குது. கோவிலுக்கு ராஜகோபுரம் இல்லை. கோவிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே நமக்கு எதிர்க்க பெருமாள் குடிக்கொண்டுள்ள மூலஸ்தான கட்டடம் தெரிகிறது. கருவறைக்கு மேலே 32 அடி உயரம் கொண்ட விமானம் அழகு சேர்க்கிறது. கருவறையில் சந்தான ஸ்ரீனிவாசர் சுமார் 9.5 அடி உயரத்தில் நின்ற கோலத்தில் காட்சி கொடுக்கிறார். 4 திருக்கரங்கள், மேலிரு திருக்கரங்களில் சங்கும் சக்கரமும் ஏந்திருக்கார். கீழு திருக்கரங்களில் அபயவரத முத்திரை. இவரை பார்த்தாலே உடல் சிலிர்க்கிறது. திருப்பதி ஏழுமலையானை கண்டால் என்ன நிம்மதி நமக்கு கிடைக்குமோ அதே நிம்மதி இந்த சந்தான ஸ்ரீனிவாசரை பார்த்தா நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறார்கள் பக்தர்கள். திருச்சுற்றில் சர்வசக்தி விநாயகர் வடக்கு நோக்கி காட்சி கொடுக்க, இவரை அடுத்து வீரபக்த ஆஞ்சநேயர் வடக்கு நோக்கி தரிசனம் தரார். சந்தான லக்ஷ்மியும் ஆண்டாளும் கிழக்கு நோக்கி தரிசனம் தர, ஐயப்பன் சந்நிதியை அடுத்து நவகிரக சந்நிதி இருக்கு. நீண்ட காலமாக குழந்தை இல்லாதவர்கள் பௌர்ணமி அன்னைக்கு வந்து சந்தான ஸ்ரீனிவாசரை வழிபட்டால் பெருமானுடைய பரம அருளோட குழந்தை செல்வம் அடைவார்கள்ங்கிறது நம்பிக்கை. இது நடந்து கொண்டும் இருக்கிறது. புத்திர சந்தானம் வேண்டி வரக்கூடிய தம்பதிகள்லாம் பௌர்ணமி திதியிலோ திருவோணம் இல்லைன்னா புனர்பூச நட்சத்திரங்கள்லையோ காலை 7 மணிக்கு சாப்பிடாம கொள்ளாமல் வெற்றிலை பாக்கு, பழம், புஷ்பம், கற்பூரம், வெண்ணெய், தேன், சக்கரை போடப்பட்ட பால் ஆகியவற்றோடு இந்த கோவிலுக்கு வரணும். கணவன் மனைவி 2 பேரிலும் அர்ச்சனை பண்ணி தம்பதிகள் மடியில் சந்தான ஸ்ரீனிவாச பெருமாள் எழுந்தருளை பண்ணுவார்கள். இப்படி
குறைஞ்சது 3 முறை செய்து வந்தால் பெருமாளுடைய அருள் கிடைக்கும் அப்படின்னும் பக்தர்கள் கொண்டாட, ஜகம் புகழும் ஏழுமலை மாயவனே திருமகள் அலர்மேல் மங்கை மணாளனே ஜெகநாதாம் சங்கு சக்கரதாரனே ஜெகநாதா சங்கு சக்கரதரனே திருவடிக்கு அபயம் அபயமையா நின் திருவடிக்கு அபயம் அபயமையா ஸ்ரீனிவாச திருவேங்கடம் உடையா இப்படி குழந்தை பேரு வேண்டி வரக்கூடிய பக்தர்களும் வரட்டும், இறைவனுடைய திருவருளை பார்க்கணும், கடவுளை பார்க்கணும்னு ஆசைப்படக்கூடிய பக்தர்களும் ஆகட்டும். நம்ம அவசியமாக தரிசனம் பண்ணுவோம். பக்கத்தில் இருக்க முகப்பேர் இல்லையா, அவசியமாக தரிசனம் பண்ணுவோம். வல்வினைகள் நீங்க பெறும்.